ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆள் வர ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் கேம் விளையாடுறாங்கல்ல, அதோட உண்மையான கேமே அது கிடையாங்க. அதுல உண்மையே மறைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்சியன்ட் இந்தியாவோட உண்மையான வெர்ஷனே இது கிடையாது. இது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் கிரியேட் பண்ணது கிடையாது. உண்மையிலே இது நம்மளுக்கு டீச் பண்றது மாரல்ஸையும் பிலாசபியும் தான் சொல்லி தரும். இந்த கேம்ல உள்ள லேடர்ஸ் நம்மளுக்கு டிஃபரண்ட் பாசிட்டிவான ஃபெய்த், நாலேஜ், ஜெனரசிட்டியை ஹைலைட் பண்ணுது. அதே மாதிரி இதுல உள்ள ஸ்னேக்ஸ் நெகட்டிவ் குவாலிட்டிஸான ஆங்கர், கிரீட், அரகன்ஸை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. ஃபைனலா இந்த ஆன்சியன்ட் இந்தியாவோட இந்த போர்டுல டாப்ல பாத்தீங்கன்னா காட்ஸ் அல்லது டெய்டிஸ் இருக்கும். இந்த கேமோட எவ்ரி மூவும் ஜேர்னி ஆஃப் லைஃப் வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியே இருக்கும். இதுல லேடர்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் மூலம் நீங்க லைஃப்ல மூவ் ஆகி மேல போறீங்கன்னு அர்த்தம். இதே வந்து ஸ்னேக்ஸா இருந்தீங்கன்னா நெகட்டிவ் குவாலிட்டிஸ் மூலம் நீங்க கீழே விழுகிறீங்கன்னு அர்த்தம். இந்த கேமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா காடை ரீச் பண்றது, இல்லனா மோக்ஷா, முக்தி அடையுதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த கேமோட அந்த காலத்து பேர் வந்து மோக்ஷா பாட் அல்லது மோக்ஷ பதம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. சரி, இந்த கேம் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1892ல பிரிட்டிஷ்காரங்க இந்த கேமை பிரிட்டனுக்கு எடுத்துட்டு போய் என்டையர் கேமையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படி சேஞ்ச் பண்ண பிறகு அந்த கேம்ல வெறும் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ் மட்டும் தான் இருந்ததே தவிர அதுல எந்த மாரல் வேல்யூஸும் இல்ல, எதையும் டீச் பண்றாப்லயும் இல்ல.